காதல் கண்ணி கடலுக்குள் ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிகு தோமை நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிட்டு ஸோ இதுலேயும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு பிகு தோமை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் ஸ்பிஞ்சின் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் பண்ணால் ஸோ இந்த புக் வந்து நானிஸில் கன்வெர்ட் வரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கும். ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்க்கும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ இதில் பேக்கும் ரிமூவ் கொடுத்து இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் எடுத்தா அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அப்லோட் இமேஜ் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேக்கை ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்குடைய பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ தான் இதை நீங்கள் எப்படி டவுன் பண்ண கீழே டவுன் இருக்குது அதை கொடுத்து நீங்கள் வந்து டேட்டா டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக்கை நீங்கள் ஹெச்டியாக நீங்கள் டவுன் பண்ண நினைக்கிறாங்க கீழே டவுன் ஹெச்டி இருப்பாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஃபேஸ்புக் இல்லை அப்படி இல்லை இமெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்கனாக்க இந்த பிக்கை உங்களால் ஹெச்டியாக டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு நம்ம அட்மிஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோக்கும். ஸோ இதில் அந்த சாங்க்கு மேலே குரூப் இருப்பாங்க அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு எடி குரூப் போய்ங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ப்ரீஷீட்டில் பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துடுவேன். ஜஸ்ட் நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்க இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்க ஓகேவா. ஸோ நான் பேக் போய்க்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நீங்கள் பேஜ் இமேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக் இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இது ஆட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டாங்க. ஸோ கரெக்டாக இந்த லேயர்ஸ்க்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேயர்ஸ் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் போய்ட்டு உடைய சைஸ் மட்டும் லைட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இது கீழே ஒரு லேயர் இருக்கு பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாஷையும் கொடுத்து காப்பி லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாஷையும் கொடுத்து பேஸ்ட் கல்குலேயருமா இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கான் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிற அந்த லேயர் நம்ம வந்து பண்ண டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு மீடியோ கூப்பிட்டு ஸோ அதே பேஜ் இமேஜ் நம்ம வந்து பண்ண மறுபடியும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டாங்க. கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண அந்த பேஜ் இமேஜுக்கு கீழே நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஒரு சைஸ் நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க மேல் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்கிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ண அந்த பேஜ் இமேஜை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிடணும். இதில் ஃபஸ்ட் எஃபெக்டை வேவ்னு இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜை நம்ம கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொண்டா ஜஸ்ட் இது ஆட் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இதில் பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லைட்டர் கலர்னு இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணினா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைச்சிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாக்க உங்களுக்கு இப்போ தான் ஷோகம். இதில் பிக் எப்படி ஆட் பண்ண பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1ன்றது அந்த குரூப்பை நான் கிளிக் போயிட்டு எடு குரூப் வைக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலருக்கு விட்டு ஸ்டார் விட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் மேல் ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க சொல்லலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போட்டு உங்களோட ஃபேஸு கரெக்டாக தெரியல, உங்களோட நீங்கள் ஆட் பண்ண பிக்குடைய ஃபேஸ் தெரியலனாக்கா ஜஸ்ட்டு உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து பண்ண பேக் வந்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்கா, அதையும் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கும். ஜஸ்ட் இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ அதுலேயும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கும். என்னோடய ஃபேஸ் கரெக்டாக கொஞ்சம் இதாக இருந்தாலும் என்னோடய விரலால் நான் வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சு. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ மறுபடியும் தேர்ட் குரூப் இருக்கா, ஸோ இதிலும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குரூப் இருக்கா, ஸோ இதுலேயும் நாம் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் கொடுத்துருக்க புக் மார்க்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எரர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்க்கலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் மார்க் வந்துட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் எடிட் பண்ண எரர் வந்து பண்ண ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதே சேம் இடத்துல மீது இருக்கிற 3த்துக்கும் நீங்கள் வந்து பண்ண இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த எஃபெக்ட்டும் கிடச்சிச்சா. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொண்டு ஸ்டார் விட்டு இப்போ நேனேஜில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க. மேலே கலர் பிரச்சனை இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் கரெக்டாக இந்த எஃபெக்ட் அந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த பிக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டார்க் ப்ளூ இருக்கா, ஜஸ்ட் அது லேரை கிளிக் பண்ணிட்டு கலர் கொண்டு ஸ்டார் விட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய வேறு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸையும் கொடுத்துங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்க ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கா. ஸோ இதில் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் இடத்துல நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. முடிஞ்சு. நெக்ஸ்ட் மூவ் பண்ண ஸோ இந்த இடத்துல கேஃபாக இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா இதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்டோட பிக் ஆட் பண்ணிங்களா, ஜஸ்ட் அதிலே நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த புக் மார்க் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆகிடும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மாதிரி வரைக்கும் இருக்கான்னு பார்க்கலாம், கரெக்டாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் போய்ட்டு கலர் கொடுத்து ஸ்டார் விட்டு நான் வேறு பிக்கே நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்க இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து இப்போ நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும். ஸோ இதே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5 லேயர் பிக் ஆட் பண்ணாங்க பாருங்கள், கரெக்டாக அந்த குரூப்பில் இருந்து. ஸோ இந்த லேயர்ஸை தான் நாம் இந்த லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படின்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்கா நான் ஃபஸ்ட்டு இந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக நெக்ஸ்ட்டு கேஃபாக இருக்கிற இடத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். மேல் அடிச்சா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாதிரி இருக்கா செக் பண்ணலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது எப்படி அசைன் பண்ணலாம், ஜஸ்ட் அது பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி நேரம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் விட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டு வேறு பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோங்க. சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு கேஃபாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது இங்கே செக் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு முன்ன பண்ண அதே ஸ்பீட் ஐக்கல் இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் வரும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிக்கை நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் இருக்கா, ஸோ இதுவும் நம்ம அதே சேம் மெத்தடில் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இதில் பிக்கை மட்டும் நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஒரே ஒரு கேஃபாக இருக்கா, ஸோ அதுக்கு இந்த எஃபெக்டோட பிக் இருக்கா, ஜஸ்ட் லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு காப்பி பண்ணது இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நாம் ஸ்பீட் ஐக்கனுக்கு கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் விட்டு நாம் எடிட் பண்ண வேண்டிய வேறு பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு மேலே ஒரு 4 லேயர் பாருங்கள். ஸோ 4த்து அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் ஸோ அது வந்து பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட் நேரும். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்எப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எப் பண்ணிக்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சின்ன விஷயம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.